ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு உள்ளபடியே சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் அன்றைக்கே சொன்னேன், அவருக்கு விஷயம் தெரியும், உள்ள இன்னொருவர் இருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் தெரியும், அந்த சார் காப்பாற்றப்பட்டார் என்பதும் அவருக்கு தெரிகிறது. அவர் இதை ரொம்ப கடுமையாக தீவிரமாக பார்க்கிறார். அவன் தப்புனா ரவுடி பைய, திருட்டு பைய, 18 திருட்டு கேஸ் இருக்குது, திருட்டு பைய அவன் பண்ணுறான். இதே அஃபென்ஸ் ஒருத்தன் பண்ணிவிட்டு தப்பிக்கிறான்றது எவ்வளோ கொடூரம். இன்னொன்று, ஏன் யார் அந்த சார் என்பதை நாம் தீவிரமாக பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் போயிருப்பீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி போயிருக்கீங்க, கேம்பஸ் உள்ள போயிருக்கு. நானும் போயிருக்கேன். ரொம்ப சிறு வயதில் இந்த டெக்கோ ஃபெஸ்ட் நடக்கும், அதுக்காக போயிருக்கிறேன். நான் இயல்பாக எல்லோரும் உள்ளே போய்ட்டு வர முடியாது, கரெக்டாக? ஒரு காலேஜ் கேம்பஸ் இருந்துச்சுன்னா படிக்கிற பசங்க போயிட்டு வருவாங்க, ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் போயிட்டு வருவாங்க, வேலை செய்கிறவங்க போயிட்டு வருவாங்க. ஒரு சிவிலியன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்மந்தமே இல்லாதவன் இரவு நேரத்தில் போக முடியுமா?